வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ரீட் அ ஸ்டாக் கோட். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்டாக் கோடுன்றது ஒரு ஸ்டாக்கோட கீ காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது நம்ம இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு மெட்ரிக். ஓகேங்களா? அதாவது ஸ்டாக்கை வாங்கணுமா விற்கணுமா அப்படின்றது இந்த ஸ்டாக் கோட் மூலியமாகவே நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் அ ஸ்டாக் கோட். First we will start with that, then key components of stock quotes. stock quotesல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிற டாபிக்லாம் கைண்ட் ஆஃப் லைக் பேசிக்ஸை தாண்டி இன்டர்மீடியட் லெவல் திங்ஸாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வி வில் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒய் ஈச் மெட்ரிக் இஸ் இம்பார்ட்டண்ட். மூணாவதாக நம்ம கவர் பண்ண போகிற விஷயம் இதுதான், why each metric is important. அப்புறம் ஃபைனலாக யூஸிங் திஸ் ஸ்டாக் கோட்ஸ் மூலயமா ஸ்டாக் கோட் மூலயமா நம்ம ஃபார் டிசிஷன் மேக்கிங், அதாவது பையா செல்லா, இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது ஸோ ஹோல்ட் பண்ணலாமா, ஆர்டர் எடுக்காமல் இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வி வில் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் அ ஸ்டாக் கோட். ஸ்டாக் கோட்னா என்ன? ஸோ ஸ்டாக் கோட் என்றது என்னென்னா கம்பெனியோட பங்கு சந்தையோட தற்போதைய நிலவரத்தை காட்டும். அதாவது கரண்ட்டாக இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஸ்டாக் கோட். இது பங்கின் விலை, அதாவது இந்த ஸ்டாக்கோட பங்கு விலை மற்றும் பல முக்கியமான மெட்ரிக்கில் குறிப்பிடுது. சரிங்களா? அதாவது stocks price and few other metrics. ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்கோட சில மெட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஸோ கீ காம்பனன்ட்ஸில் நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ், ஸ்டாக் கோட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ஸ்டாக் ப்ரைஸ். ஸ்டாக் ப்ரைஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ், அதாவது தற்போதைய விலை என்ன அப்படின்றது தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஓகேங்களா? தென் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு 2 விஷயம் இருக்குது. பிட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா பிட் ப்ரைஸ் அப்படின்றது பையர்ஸ்லாம் பையர்ஸ் என்ன விலை கொடுத்து இந்த ஸ்டாக்கை வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்றது தான் பிட் ப்ரைஸ்.
பையர்ஸ் ஒரு ஸ்டாக்கை இந்த விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பிட் ப்ரைஸ். ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஆப்போசிட்டாக வந்து சொல்லிட்டேன். இது வந்து பையர்ஸ் கோட்டட் ப்ரைட் கிடையாது, இது வந்து செல்லர்ஸ் கோட்டட் ப்ரைட். அதாவது செல்லர்ஸ்லாம் வந்து எந்த விலையில் விற்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பிட் ப்ரைஸ். ஆஸ்க் ப்ரைஸ் வந்து அது அப்படியே ஆப்போசிட். இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து என்ன ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கோட விலை 100 rupees இருக்குது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees அப்படி இருக்குன்னும் போது அடுத்த ப்ரைஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 100.25 அந்த ப்ரைஸில் வந்து எத்தனை ஸ்டாக் குவான்டிட்டி, எத்தனை ஸ்டாக் வந்து ஒரு சம்திங் லைக் 10 குவான்டிட்டிக்கு வந்து இவங்க எல்லாம் வாங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன். ப்ளஸ் வந்து அதுக்கு அடுத்த லெவல் வந்து 100.50 வந்து எத்தனை குவான்டிட்டி வாங்க தயாராக இருக்காங்க. ஸோ 100.75 வந்து எத்தனை பேர் வாங்க தயாராக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பேர். இப்படி இருக்கும்போது அந்த அதர் சைட் பையர்ஸ் பொதுவாக வந்து இது வந்து செல்லர்ஸ் ஆக்சுவலாக ஓகே செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இல்லையா. ஸோ 100 ரூபாய்.25 வந்து 10 குவான்டிட்டி விற்கிறதுக்கு ஏதோ ஒரு செல்லரோ இல்லை பல செல்லர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி 100.50 வந்து 20 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செல்லர்ஸ் கிட்டேருந்து. அதாவது நம்மள மாதிரி மக்களாகவும் இருக்கலாம், இல்லை ரீட்டெயில் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ தென் 100.75 வந்து 50 குவான்டிட்டி ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பொதுவாக பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 100 rupeesனால் அதை விட கம்மியான விலையில் கிடைச்சா வந்து வாங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ 99.75 rupeesல வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் ஒருத்தர் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதே மாதிரி 99.50 வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில பேர் வாங்க தயாராக இருக்காங்க. அதே மாதிரி 99.25 வந்து ஒரு 60 பேர் வாங்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இதில் இருக்கிறவங்க வந்து ஒன்று செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 99.75க்கு 50 பைசா சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த 10 குவான்டிட்டியை பையருக்கு விற்கலாம். ஸோ இது மாதிரி வந்து யார் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் இன்னும் பல மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ கடைசி ட்ரேடிங் செஷன் முடிவில் பங்கோட விலை என்ன. ஸோ அதுதான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ். அதாவது நம்ம டே டு டே ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா நேற்றே வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக இது வந்து எஸ்டர்டே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதோட செஷனோட அந்த ஸ்டாக் வந்து கடைசி க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இது ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ். அண்ட் அடுத்த விஷயம் ஓப்பன் ப்ரைஸ். ஸோ அண்ட் ஓப்பன் ப்ரைஸ் எப்படின்னா இன்றைக்கி காலையில் 9 AM வந்து இந்த ஸ்டாக்கோட விலை என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள்ஸும் நான் இதில் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ
லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 98 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக கடைசியிலே போட்டுடுறேன். ஸோ ஓப்பன் ப்ரைஸ், ஸோ கரண்ட் டேன்னு சொல்லுவாங்க, நான் டுடேன்னு மென்ஷன் பண்ணுறேன். டுடேவோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக், ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக். எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து 98 ரூபாயில் முடிஞ்ச விலையில் முடிஞ்ச ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுமார் ஒரு மேபி 100லேயோ இல்லை ஒரு 97லேயோ ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி எஸ்டர்டே முடிஞ்ச க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மேலேயும் கீழேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சே வந்து இன்றைக்கி நம்ம வாங்கலாமா விற்கலாமான்றதை டிசைட் பண்ணலாம். அது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பேசிக்காக வந்து எஸ்டர்டே ஓப்பனிங் ப்ரைஸோட நீங்கள் இன்றைக்கி எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸோட இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அது கம்பேர் பண்ணும்போது அது 5% ஐ திங்க் 5%க்கு மேலே இருந்தால் ஐ மீன் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சேஞ்ச் இன் ஸ்டாக் ப்ரைஸ் மோர் தேன் 5% அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட அன்னைக்கு டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கும். இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எஸ்டர்டே. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது வந்து 106 ருபீஸில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 6%. ஸோ விச் இஸ் ஹையர் தேன் 5%. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 106 ரூபா ஒரு நாள்லேருந்து இன்னொரு நாள் மூவ் பண்ணும்போது ஆயிருக்கு அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு சாலிடாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் யூஸ்வலாக. பட் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்பார்த்ததை விட ஒரே நாளில் 6% இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஸ்டாக்கோட விலை பேசிக்காக வந்து கீழே இறங்கும். இன்றைக்கி டுடே இந்த ஸ்டாக் price will decrease. Today's stock price will decrease. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து மோர் தேன் 50% வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஃபார் அரவுண்ட் நான் 5-10 இயர்ஸாக வந்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இது. ஸோ அதாவது இப்போ 106 ரூபாயில் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது இல்லைங்களா? இப்போ 106 ரூபாயில் ஆரம்பித்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக எப்படியே டவுன் ஆகிட்டே போயிட்டு ஒரு 100 ரூபா நேற்றுடைய ப்ரைஸ் இல்லைங்களா? ஸோ அரவுண்டு 102 இந்த மாதிரியான விலையில் வந்து போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 50%க்கு மேலே அதிகம். மோர் தேன் 50%. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்போசிட் வே எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்டாக் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் வந்து 100 ருபீஸில் இருந்திருக்கு அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டுடே ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா 94 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட சேஞ்சை கால்குலேட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 6%. ஸோ விச் இஸ் மோர் தேன் 5% அப்படின்னும் போது அதாவது நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ
100 இங்கே இருக்கா. ஸோ எஸ்டர்டே வந்து சம்திங் லைக் இப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, 100ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 94ல் தான் உங்களோட பார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸில் தான் வந்து 94ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாக்கோட விலை அதிகமாக போகிறதுக்கு சான்ஸு மோர் தேன் 50%. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஆக்சுவலாக இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். பட் நான் வந்து இந்த ஸ்க்ரீனர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த நீங்கள் மெட்ரிக் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து 6% விட மோர் சேஞ்ச் வந்து இன்றைக்கி எஸ்டர்டே ப்ரைஸ்க்கும் இன்றைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு ஈஸியாக ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு 10 ஸ்டாக் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது பண்ணிக்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த 3வது மெட்ரிக் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டேஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா வந்து ஒரு நாளோட 1 டேஸ், ஒரு நாளோட ஹையஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மைனஸ் லோவஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபார் த டே. ஸோ ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னு கிராஃபில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, சம்திங் லைக் 100 rupees அப்படின்னு இருக்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு பாயிண்டில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ வந்து ஒரு 95 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 minus 95 is the days range, டேவோட ரேஞ்ச். ஸோ இதுவுமே வந்து ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக இந்த டே ரேஞ்சை வச்சு தான் வந்து இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனே பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து ஒரு முக்கியமான மெட்ரிக். அப்புறம் வந்து ஆக்சுவலாக லாங் டேர்முக்கு வந்து ஒரு யூஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து 52 வீக் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, ஒரு மெட்ரிக் இருக்குது. ஒரு வருஷத்தில் 52 வாரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த 52 வீக் ரேஞ்சில் 52 வீக் ரேஞ்சில் ஹையஸ்ட் ப்ரைஸ் அண்ட் லோவஸ்ட் ப்ரைஸ் இது யூஸ்வலாகவே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். யூஸ்வலாகவே வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே வந்து லாஸ்ட்டு 52 வீக்கில், அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் 365 நாளில் இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன, லோவஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை நீங்கள் கிராஃபில் வந்து ஒரு லைனாக வந்து வரைஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு கிட்ட, இந்த லோவஸ்ட் ப்ரைஸுக்கு கிட்ட இருக்கோ இந்த ஸ்டாக்கோட விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் இன் திஸ் ஏரியா. ஓகேங்களா? சிமிலராக வந்து இதை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் யூஸ்வலாக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷமாக ஹையஸ்ட் ப்ரைஸே இது தான் அப்படின்னும் போது யூஸ்வலாக இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விற்கணுன்னு தான் பார்ப்பீங்க இல்லைங்களா? ஐயோ, சம் அட்வர்டைஸ்மெண்ட், ஜஸ்ட் மினிட். ஸோ விற்கணுன்னு தான் பார்ப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இல்லை, இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து இந்த ஸ்டாக் வந்து இதுதான் லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை மோஸ்ட்லி வாங்கணுன்னு தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் வாங்குறதுனால இந்த ஸ்டாக்கோட விலை ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இதை நீங்கள் ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளுக்குமே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அமேசானில் ஒரு பொருளை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது ஒரு வருஷத்துலேயே வந்து இதுதான் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோஸ்ட்லி அதை வாங்கணுன்னு தான் ட்ரை பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி தான், சேம் டெக்னிக் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். அண்ட் 5th மெட்ரிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வால்யூம்.
அதாவது இந்த பர்டிகுலர் டேயில் how many stocks are bought / sold, அதாவது இதை வந்து ட்ரேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து விற்றுருக்கு ஆர் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் வால்யூம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் மெட்ரிக் அப்படின்னா என்னென்னா வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட வேல்யூ தான் சொல்லுவாங்க. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட வேல்யூ தான் வந்து. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து அதாவது புழக்கத்தில் இருக்கிற ஷேர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸே வந்து ஒரு சம்திங் லைக் 80% கம்பெனியோட ஓனர்ஸ் அண்ட் இவங்களே வந்து 80% ஆஃப் த ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் 20% ஸ்டாக் தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த 20% வந்து ஒரு 10,000 ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10,000 ஸ்டாக்ஸு அண்ட் கரண்ட் ப்ரைஸஸ் சம்திங் அரவுண்ட் 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஈஸியாக கால்குலேட் பண்ணோம்னா இது மல்டிப்ளைட் பை திஸ். ஸோ 1,000 10,000. ஸோ இதுதான் வந்து ஸோ இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs அவ்வளோதான். ஸோ இது பேஸ் பண்ணியுமே வந்து நம்ம ட்ரேடிங் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஐ திங்க் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஒரு மெட்ரிக் பேஸ் பண்ணியும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபர்தர் வீடியோவில் எடுக்கிறேன். பிகாஸ் ஒரு மெட்ரிக்குமே வந்து இம்பார்ட்டண்ட். நான் மோஸ்ட்லி இப்போதைக்கு நான் இந்த மெட்ரிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலான்றது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா வந்து ப்ராஃபிட் டு earnings ரேஷியோ. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக ப்ராஃபிட் வராது, சாரி, ப்ரைஸ் டு earnings ரேஷியோ. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees இருக்குது. ஸோ அது மூலயமா வந்து அது வந்து ஒரு 105 வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னா சிம்பிளாக வந்து 5% தான் வந்து இந்த ஸ்டாக்கோட ரேஷியோ. ஆக்சுவலாக ரேஷியோன்றது 1:1 சம்திங் வரும் இல்லைங்களா? ஸோ சம்திங் லைக் 1.5 அப்படின்ற மாதிரியான மெட்ரிக்கில் வரும் இந்த வேல்யூஸ். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மிங் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது greater than 1. ஸோ இந்த வேல்யூ வந்து இஃப் greater than 1 அப்படின்னா பர்ஃபார்மிங் ஸ்டாக் இஸ் பர்ஃபார்மிங் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஸ் தேன் 1 அதாவது ஒன்றை விட கம்மியாக இருந்தால் பர்ஃபார்மிங் பேட், ஸ்டாக் இஸ் பர்ஃபார்மிங் பேட்.
நாட் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தென் டிவிடெண்ட் ஈல்டு, இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பீரியட் வைஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை வந்து ஒரு 10 குவான்டிட்டியை வாங்கியிருக்கீங்க அண்ட் 100 ருபீஸ்லேயே வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் ஈஸியர் கால்குலேஷன்ஸ் நான் வந்து 100 ருபீஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் 6 மந்த் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஹோல்டிங் இந்த ஸ்டாக்கை வந்து 6 மாதம் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுடுறீங்க. அப்படி விடும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவிடெண்டுன்ற பேரில் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து இது பண்ணுறாங்க. ஐ மீன் டெபாசிட் பண்ணுறாங்க, கிரெடிட் பண்ணுறாங்க. அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோட்டலாக 6 மந்தில் வந்து ஒரு 20 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபார் ஈச் குவான்டிட்டி. ஸோ வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து நீங்கள் 10 குவான்டிட்டி வச்சுருக்கிறதுனால 200 ருபீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணுறாங்க, அதாவது டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து உங்களோட டிவிடெண்ட். அண்ட் இதுவுமே வந்து டிவிடெண்ட் ஈல்டுமே வந்து பர்சன்டேஜில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 200 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100 போட்டு பார்த்தீங்கன்னா 20% ஹீல்டு அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு வரும். ஸோ இதை வச்சுமே வந்து பேசிக்காக வந்து நம்ம நிறைய ஸ்டாக் ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது போன வருஷம் வந்து இந்த ஸ்டாக் வந்து 20% ஈல்டு கொடுத்துருக்கு, இன்னொரு ஸ்டாக் 18% ஈல்டு கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரியான சிம்பிள் விஷயமா எந்த ஸ்டாக் வந்து அதிகமான ஈல்டு கொடுத்துருக்கோ நம்ம அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட்ஸ் அடையலாம். ஸோ தேர்ட் டாபிக் என்ன சொல்லியிருந்தேன், why each metrics are important அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சிங்கிள் மெட்ரிக்ஸுமே வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் நம்ம இந்த எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் மாதிரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தையும் பாருங்களேன். ஸோ இந்த 52 வீக் ரேஞ்ச், டே ரேஞ்ச், எஸ்டர்டே என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் நம்ம. அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் இது பைன்ற ஆப்ஷனை வந்து கொடுக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு சில வெயிட்டேஜ் பாயிண்ட்ஸ் கொடுத்து அண்ட் தென் டிவிடெண்ட் ஈல்டையும் பேஸ் பண்ணி லாங் டேர்முக்கு இது வந்து பெட்டரா அப்படின்ற மாதிரி டெசிஷன் எடுத்து, ஸோ வந்து இந்த மாதிரி இது கம்பைன்டு எல்லா மெட்ரிக்கையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா, எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம், என்ன டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம டெசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக வந்து மெட்ரிக்ஸோட இம்பார்ட்டண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பி ரேஷியோ அப்படின்றது சொன்னேன் பார்த்திங்களா, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்க போகிறோம். லெஸ் தேன் ஐ மீன் 1 விட கிரேட்டர் தேன் இருந்தால் அதை வாங்கலாம், 1 விட கம்மியாக இருந்தால் அதை விற்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பட் இது வந்து இந்த மெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா வாங்க சொல்லுது, இந்த மெட்ரிக் எல்லாம் வாங்க சொல்லுது, இந்த மெட்ரிக் எல்லாம் விற்க சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 10 மெட்ரிக்ஸ் இருக்குது, அதில் வந்து 7 மெட்ரிக்ஸ் வந்து வாங்க சொல்லுது. அப்படின்னும் போது நம்ம அதை வாங்கலாம். அண்ட் மோரோவர் எந்த சைடு வந்து அதிகமாக இருக்கோ ஸோ வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத பொறுத்து
நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கவோ இல்லை விற்கவோ செய்யலாம். எப்போ வந்து ஆர்டரை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து ஆக்சுவலாக நான் இந்த டாபிக் பற்றி ஆல்ரெடி கவர் பண்ணிவிட்டேன் எனக்கே தெரியாமல். யூஸிங் ஸ்டாக் கோட் ஃபார் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும். when to buy the stock and what target, என்ன டார்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இதை அதர் வேவாக சொல்லணுன்னா when to exit அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் கோட்டில் மட்டுமே வச்சு கூட நம்ம டிசைட் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் மூலயமா வந்து நம்ம வந்து ஸ்டாக் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் கீழே வரும். ஸோ ஒரு ஸ்டாக்கை பற்றி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்கிறத விட ஸ்டாக் கோட் ரீடிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டாக் கோட் ரீடிங் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் கோட் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண போகிறது. நம்ம மல்டிபிள் திங்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நான் இந்த ஸ்டாக் வாங்க போகிறேன், ஒரு 3 months ஹோல்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு 10 to 20% ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஸோ பட் இல்லை, நான் இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறேன், 5 to 6 years வந்து டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து நான் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து 50% மேலே இருந்தால் நான் விற்க போகிறேன். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரேடராக வந்து என்ன வந்து ட்ரேடிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் கோட்டோட மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐம் அவுட், லைக் நான் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக நான் வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னா கூட ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் கவர் இட் அவுட். தேங்க்யூ. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.